தருமபுரியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 25 லட்சம் மோசடி செய்த பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் மகேஸ்வரியின் சகோதரர் ராஜேஷ் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்களே பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கடக்கத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரிந்தவரை கண்ட பாதிக்கப்பட்ட மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். எந்த பதிலும் சொல்லாததால் போலீசில் ஒப்படைத்தனர். தம்பி தயிர இல்லை கொஞ்சம் எழுதி குடுத்துட்டு போறது ஒரு மாசத்தோட நம்பர் மாத்துறாரு. சரி அத்தனைக்கு அவங்க அக்கா சிஓ ஜேடி இருக்கிறாங்க. ஒக்க வச்சா பணமே வாங்கினீங்க. மகேஸ்வரி பணமே வாங்கினாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் போய் மகேஸ்வரன் பேர்லாம் இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. 3 மாசம் வட்டி தந்துருக்கேன். 3 மாசம் நான் உங்கள்கிட்ட வாங்கின காசு நான் வட்டி தந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு பணம் தான் சொல்லிட்டு 1 லட்ச ரூபா முன் பணம் கொடுத்தாச்சு. பின்னாடி நான் தரத்துக்குள்ளார நீ அவசரப்பட்டு இந்த காணவில்லைன்னு சொல்லி போஸ்ட் எல்லாம் போடுறதுனால எப்படி தந்திருப்பா? நீயே பேசுற 5 வருஷமாவா? 4 லட்சம் வரணும். 4 லட்சம் வரணும். 4 லட்சம் வட்டி வேணும். 4 லட்சம் வட்டி வேணும். வட்டி வேணும். 6 எழுதலாம் வேண்டாம். பணம் எப்ப கொடுக்குறேன்? எழுதி கொடுத்துட்டேன். 4 லட்சம். அக்கா பையன் ஒரு 3 லட்சம். 3 லட்சம். 2.5 சொன்னீங்க. சரி 2.5 இருக்கட்டுங்க. 1 பிரச்சனை இல்ல. 3 வேணாம். ஒழுங்கா பேசுறா. ஒரு மாசம் டைமா கொடுத்துருக்கா. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? பணம் கொடுத்து தானே ஆகணும். என் பேர் ராகுல்ண்ணா. நான் கடவுத்தூர்ந்து பேசுகிறேன். இவர் வந்து நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினார். ஆசைவார் அவர் வந்து தருமபுரி எஸ்சி ரோட்டில் மேல் தெரு ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆள். அவங்க அக்கா ஜேடியாக இருக்காங்க, சிஓ மகேஸ்வரி. அவங்க மூலிமா வந்து வச்சு பணம் அவங்க பேர் வச்சு தான் பணமே எல்லாம் வாங்கினாங்க. நம்மள மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க, பணம் கட்டணவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி வேலை வந்து வாங்கி தரேன், இந்த மாதிரி வேளாண்மை துறையில் வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு சிஓ ஆஃபீஸில் அந்த மாதிரி துறையில் வேலையை வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பதிவுலாம் அடித்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பணம் போலியான பதிவுலாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு 5-5 லட்சம் நிறைய பேர் 10-15 பேர் வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க்கு இவர மாதிரி ஒரு பெரிய லிங்க்ல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அவர் வந்து ஊரில் பஞ்சாயத்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அக்கா சிஓ ஜேடியாக இருக்காங்க, மகேஸ்வரி. அவங்க பேர் வச்சு தான் ஒரு 10-15 பேர்ட்டு அமௌண்ட் வாங்கினாங்க. நம்ம வேளாண்மை துறையில் சொல்லிட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் மாதிரி கொடுத்தாங்க. இது 4 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. வந்துருக்குங்க. எல்லாமே 5 பேரும் ஒரு 25 லட்சம் இருக்கும். எல்லாமே ஓய வேலையை கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓய வேலையை அவர் அங்கே ஆள் மூலியமா தெரிஞ்சாங்க. ஆள் மூலியமா தெரிஞ்சு இவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கூட்டு வந்து தூங்கி உட்கார வச்சிருக்கு. போலீஸ் தகவல் கொடுத்து அவங்க வந்து மேலும் ஆக்ஷன் எடுக்கல. 4-5 டைம் கொடுத்தேன். எல்லாமே ஸ்டேஷனுக்கு அவருக்கு போலீஸுக்கு கொஞ்சம் அப்சண்ட் பண்றாரு, வரமாட்டுக்கிறாரு.